இந்த காணொளியில் சிறுநீரக சுருக்கம் பற்றி பேச உள்ளோம். 80% நோயாளிகளுக்கு சிறுநீரக சுருக்கம் உள்ளது. எனவே சிறுநீரகம் சுருங்குவதற்கு இதுவே மிகப்பெரிய காரணம். குறைந்த இரத்த ஓட்டம், குறைந்த ஆக்சிஜன் கிடைக்கிறது, குறைவான உணவு மற்றும் சிறுநீரகத்தின் அளவு சுருக்க வேண்டும். வணக்கம், என் பெயர் டாக்டர் புரு தவான். இன்று இந்த வீடியோவில் சிறுநீரக சுருக்கம் பற்றி பேசப் போகிறோம். கிட்டத்தட்ட 50% நோயாளிகளுக்கு சிறுநீரக சுருக்கம் உள்ளது. சிறுநீரகம் சுருங்குவதற்கான காரணம் நோயாளிக்கு தெரியாது. எனவே இந்த வீடியோவில் சிறுநீரகம் சுருங்குவதற்கான காரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன். எனவே மிகவும் பொதுவான காரணத்துடன் தொடங்குவோம். அது உயர் இரத்த அழுத்தம். அல்ட்ராசவுண்ட் ரிப்போர்ட்டில் உங்கள் இரு சிறுநீரகங்களும் சுருங்கினால் சிறுநீரகம் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இரத்த அழுத்தம் காரணமாக உள்ளது. இப்போது பிபி காரணமாக சிறுநீரக சுருக்கம் எப்படி ஏற்படும் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகிறது. நான் அதை கொஞ்சம் எளிமையான மொழியில் உங்களுக்கு விளக்க முயற்சிக்கிறேன். எனவே நமது இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது பிபி 90க்கு 130 ஐ அடைகிறது என்று வைத்துக் கொள்வோம். கீழே 90 அதிகமாக இல்லை, 90 ஆகும். ஆனால் இந்த அழுத்தம் அதிகரித்த போது அதே அழுத்தத்துடன் சிறுநீரகத்தில் இரத்தத்தில் நுழைந்தது. இரத்தம் சிறுநீரகத்திற்குள் நுழையும் போது அது மிகச் சிறிய பாத்திரங்களாக பிரிக்கப்பட வேண்டும். இரத்தம் வடிகட்டுவதற்காக சிறுநீரகத்திற்குள் நுழையும் போது அதை நன்றாக வடிகட்ட சிறிய பாத்திரங்களாக பிரிக்க வேண்டும். மேலும் பாத்திரங்கள் மிகவும் மெல்லியதாகி முடியின் தடிமனில் 1/3 ஒரு பகுதியை அடையும். இப்போது உங்களை நீங்களே கற்பனை செய்து கொள்ளுங்கள். சேகர், உங்கள் முடி மற்றும் அதன் 1/3 ஒரு பங்கு தடிமன். எனவே இரத்தம் மிகவும் மெல்லியதாகவும் பாத்திரங்கள் மிகவும் மெல்லியதாகவும் இருக்கும்போது அதை நெஃப்ரானில் வடிகட்டலாம். இப்போது இந்த பாத்திரம் மிகவும் மெல்லியதாக இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அதுவும் மென்மையானது. அதில் அழுத்தம் அதிகரித்தால் என்ன நடக்கும்? இந்த பாத்திரம் பிளாஸ்டிக்கால் செய்யப்படாததால் அதற்கு ஒன்றும் ஆகாது. உங்கள் சருமம் உயிரணுக்களால் ஆனது போல இது உயிரணுக்களால் ஆனது. அதேபோல் நமது பாத்திரங்களின் சுவர்களும் உயிரணுக்களால் ஆனவை. இரத்த அழுத்தத்துடன் அவர்களுக்குள் நுழையும் போது அது சுவரை தள்ளுகிறது. இதன் காரணமாக பாத்திரங்களின் செல்கள் தங்களுக்குள் மாற்றங்களை கொண்டுவரத் தொடங்குகின்றன. மற்றும் மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்கின்றன? அவை முன்பை விட கடினமாகி இரத்த அழுத்தத்தை கையாள முடியும். செல்கள் கடினமாக தொடங்கும் போது என்ன பிரச்சனை? பாத்திரத்தின் உள்ளே இரத்தம் செல்லும் பாதை மெல்லியதாகிறது. மேலும் சிறுநீரகத்திற்கு இரத்த விநியோகம் குறையத் தொடங்குகிறது. மற்றும் விளைவு என்ன? குறைந்த இரத்தம், குறைந்த ஆக்சிஜன் மற்றும் குறைவான உணவு கிடைப்பதால். மேலும் சிறுநீரகத்தின் அளவு குறையத் தொடங்குகிறது. இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் அளவு சிறியதாகி வருகிறது. ஏனெனில் சிறுநீரகத்திற்கு இரத்த விநியோகம் குறைகிறது, அதிகரிக்கவில்லை. மேலும் இது தொடர்ந்தால் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாகும் அல்லது அதை பராமரிக்க முடியாமல் போனால் சுரக்கும். சிறுநீரகம் தொடர்கிறது. மேலும் சுரப்பு வரும்போது சிறுநீரகத்துக்கு இரத்தம் சப்ளை குறைந்து கொண்டே இருக்கும். இரத்தத்தை சரியாக வடிகட்ட முடியாது. மேலும் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவை வடிகட்ட முடியாமல் இரத்தத்தில் சேர ஆரம்பிக்கும். நீங்கள் அதை அறிக்கைகளில் பார்க்க தொடங்குவீர்கள். எனவே சிறுநீரகம் சுருங்குவதற்கு இதுவே மிகப்பெரிய காரணம். சிறுநீரகம் சுருங்குவதற்கான இரண்டாவது பெரிய காரணம் தொற்று ஆகும். இப்போது ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் தொற்று ஏற்படுகிறது. ஆனால் இது பெண்களில் அதிகம் தெரியும். ஏனெனில் பெண்களின் சிறுநீர் பாதையில் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தொற்று உங்கள் சிறுநீர் பையில் இருந்து சிறுநீரகத்தை அடைந்தால் தொற்று காரணமாக சிறுநீரகம். ஆனால் அல்ட்ராசவுண்ட் அறிக்கைகளை பார்க்கும்போது பெரும்பாலான சிறுநீரகங்களில் ஒரு சிறுநீரகத்தின் அளவு சாதாரணமாக இருப்பதை காண்கிறோம். வழக்குகள் மேலும் ஒரு சிறுநீரகத்தின் அளவு மிகச் சிறியதாக இருப்பதை காண்கிறோம். எனவே உங்கள் அறிக்கைகளில் ஒரு சிறுநீரகம் இயல்பானதாகவும் ஒரு சிறுநீரகம் சுருங்கி இருப்பதாகவும் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு சிறுநீர் தொற்று ஏற்பட்டிருக்கலாம். அந்த தொற்று சிறுநீரகத்தை அடைந்து சிறுநீரகத்தை சேதப்படுத்தியது. மேலும் சிறுநீர் பாதையில் நமக்கு தொற்று ஏற்படும் போதெல்லாம் அதன் அறிகுறிகள் மலேரியா போன்றது. காய்ச்சல் வரும், ஆனால் சளி மற்றும் இருமலுடன் காய்ச்சல் வரும். எனவே கடந்த காலத்தில் உங்களுக்கு சளியுடன் காய்ச்சல் இருந்திருக்கலாம் என்று நினைக்க முயற்சிக்கவும். அல்லது நீங்கள் இந்த வகையான சிறுநீர் தொற்று சிகிச்சையையும் எடுத்திருக்கலாம். எனவே சிறுநீரகம் சுருங்குவதற்கு அதுவே காரணமாக இருக்கலாம். எனவே நீங்கள் 2 நிகழ்வுகளிலும் புரிந்து கொண்டீர்கள். 2 நிகழ்வுகளிலும் இரத்த அழுத்தம் மற்றும் தொற்று இரண்டிலும் சிறுநீரகங்கள். ஆனால் பிபியில் இரத்த அழுத்தம் அதிகரிக்கும் போது இரு சிறுநீரகங்களுக்கும் செல்கிறது. அதனால் 2 சிறுநீரகங்களும் சுருங்கி வருகின்றன. ஆனால் ஒரு தொற்று இருந்தால் அது ஒரு சிறுநீரகத்தை மட்டுமே சேதப்படுத்தும் வாய்ப்புகள் உள்ளன. அப்படியானால் நாம் அங்கு என்ன காண்போம்? சிறுநீரகம் ஒருமுறை சுருங்கியது. எனவே சிறுநீரகம் சுருங்குவதற்கு இவை 2ம் காரணங்கள். இப்போது அதை எப்படி குணப்படுத்துவது என்ற கேள்வி எழுகிறது. எனவே சிறுநீரக சுருக்கத்தை நீங்கள் மறந்துவிடுகிறீர்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்வதும் புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் ஆகும். அதற்கான காரணத்தை அறிந்தால் எதிர்காலத்தில் சிறுநீரக சுருக்கத்தை நிறுத்தலாம்.
இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தால் மருந்து சாப்பிட்டாலும் பிபி மருந்து சாப்பிட்டாலும் அப்படி நினைக்கவே வேண்டாம். சிறுநீரகம் பாதிப்படைவதை நிறுத்தும். மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு முன் நீங்கள் தினமும் உங்கள் இரத்த அழுத்தத்தை சரிபார்க்க வேண்டும். இதன் மூலம் உங்கள் இரத்த அழுத்தம் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். கட்டுப்பாட்டில் உள்ளது. மேலும் சிறுநீரக நோயாளிகளிடம் இருக்கும் பிபி எல்லாவற்றையும் கொஞ்சம் சாதாரணமாக வைத்திருக்க விரும்புகிறோம். சென்னை 120/80 என்பது சாதாரண இரத்த அழுத்தம் என்று நீங்கள் கருதினால் 120/80 என்பது சாதாரண இரத்தமாகும். ஒரு ஆரோக்கியமான நபரின். ஆனால் சிறுநீரகம் ஒருமுறை கெடத் தொடங்கும் இடத்தில் இரத்த அழுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தக்கவைக்க முயற்சி நடக்கிறது. அதன் மூலம் சிறுநீரகம் சிறிது ஓய்வு பெறலாம். மேலும் சிறுநீரகம் தனக்குள் ஒரு சிறிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். மேலும் கிரியேட்டினின் மற்றும் யூரியாவை குறைக்க முடியும். கிரியேட்டினின் மற்றும் யூரியா குறையாவிட்டாலும் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஏனெனில் இதன் மிகப்பெரிய பலன் என்ன? பிபியால் சிறுநீரகம் பாதிக்கப்படாது. உங்கள் கிரியேட்டினின் அளவு 4 என்று வைத்துக் கொள்வோம். நீங்கள் சென்று உங்கள் பிபியை 4 மணிக்கு கட்டுப்படுத்தினால் உங்கள் கிரியேட்டினின் 4 முதல் 5 வரை போகாது. ஏனென்றால் இப்போது அது பிபி காரணமாக மேலும் பாதிப்பு ஏற்படும். எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உங்கள் இரத்த அழுத்தத்தை ஒரு நாளைக்கு 3 முறை சரிபார்க்க வேண்டும். பிபி பிரச்சனை இருக்கிறதா இல்லையா என்று. இப்போது பிபியை நிர்வகிக்க பல மருந்துகள் சந்தையில் கிடைக்கின்றன. நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கொண்டாலும் உங்கள் இரத்த அழுத்தத்தை இந்த விலையிலும் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் இந்த விலையிலும் அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். தவறவிட்டால் சிறுநீரகத்தில் சுரப்பு வந்து கொண்டே இருக்கும். கடைசியில் சிறுநீரகம் கிடைக்கும். சேதமடைந்தது. இப்போது தொற்று விஷயத்திற்கு வருவோம். கடந்த காலத்தில் தொற்று நன்றாக இருந்தது. இப்போது அது நடக்கக்கூடாது. உங்கள் அறிக்கையில் தொற்று இன்னும் வந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் காய்ச்சல் வருகிறது. நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள். மீண்டும் மீண்டும் உங்கள் ஆன்டிபயாடிக் படிப்பை இதுபோன்று முடிப்பீர்கள். ஒவ்வொரு வாரமும் நீங்கள் செய்வீர்கள். உங்கள் சிறுநீரை பரிசோதிக்க முடியும். மேலும் உங்கள் சிறுநீரில் தொற்று இல்லை என்பதை உறுதிப்படுத்தவும். ஏனெனில் தொற்று சிறுநீரகத்தை அடைந்தவுடன் அதை அகற்றுவது மிகவும் கடினம். அது வைத்திருக்கிறது. மீண்டும் மீண்டும், குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளில். உங்கள் சர்க்கரை அளவு அதிகமாக இருந்தால் தொற்று மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது. பின்னர் சில நேரங்களில் மருத்துவர் சேதமடைந்த சிறுநீரகத்தை அகற்றும். எனவே தொற்று நோயை கொல்ல இது ஒரு நல்ல வழி. எனவே நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். ஆனால் அது சில நேரங்களில் அவசியம். மற்ற சிறுநீரகத்தை காப்பாற்றுங்கள். எனவே இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேளுங்கள். என் குழுவிடம் கேளுங்கள். நீங்களும் வரலாம். சென்னை. இதனுடன் நான் வெளியே உங்கள் அனுமதியை பெற விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். नमस्कार।